சென்னை திருவொற்றியூரில் வீட்டில் சமையல் செய்யும்போது குக்கர் வெடித்து பெண் பலியான சம்பவம் குறித்து பார்க்கலாம். சென்னை திருவொற்றியூர் சரவணன் நகர் முதல் தெருவை சேர்ந்தவர் ஆறுமுகம். இவருடைய மனைவி ராஜலட்சுமி. இவர்களுக்கு யுவராஜ் என்ற மகன் உள்ளார். நேற்று மதியம் கணவன் மனைவி இருவரும் மதியம் சாப்பிட்டு முடித்த பின் ஏசி பழுது பார்ப்பதற்காக யுவராஜ் நண்பர்கள் இருவர் வந்துள்ளனர். மதியம் 1 மணி ஆனதால் ஏசி பழுது பார்க்க வந்த ஊழியர்கள் இருவரும் சாப்பிடுவதற்காக சாப்பாடு செய்யும்படி தாயிடம் மகன் யுவராஜ் கூறியுள்ளார். இதையடுத்து குக்கரில் சாதம் வைத்துள்ளார் ராஜலட்சுமி. அப்போது திடீரென குக்கர் வெடித்து சிதறி உள்ளது. இதில் ராஜலட்சுமி மீது குக்கர் மூடி பட்டதில் அவர் காயமடைந்து மயக்கமடைந்தார். அதோடு கொதிக்க கொதிக்க குக்கரில் இருந்த சாதமும் அவர் மீது தெறித்துள்ளது. உடனே ராஜலட்சுமியை மீட்டு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவரது குடும்பத்தினர் அனுமதித்தனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து சாத்தாங்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து ராஜலட்சுமி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து சாத்தாங்காடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.